Hi guys, welcome back. ஸோ இந்த வீடியோவில் நம்ம லிஸ்ட், டப்பிள், செட், டிக்ஷனரி இந்த 4 பைத்தான் டேட்டா டைப்ஸ்க்குள்ள டிஃப்ரென்ஸாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ லிஸ்ட்டை பற்றி நம்ம ஆல்ரெடி நிறைய வீடியோஸில் பார்த்துட்டோம். அந்த டப்பிள் பற்றி ஓவர்வியூ பார்த்துருக்கோம். செட், டிக்ஷனரி இதை பற்றி நம்ம பார்க்கவே இல்லை. ஸோ இது இந்த 4 டேட்டா டைப்ஸும் உள்ள டீட்டெயில்டு கம்பேரிசன் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ இதை டெலிட் பண்ணலாம். ஸோ டபுள் டைம் டி டேப் பண்ணிங்கன்னா டிலீட் ஆயிரும். இது ஒரு ஷார்ட்கட். தென் இப்போ ஒரு லிஸ்ட் கிரியேட் பண்ணலாம். ஒரு லிஸ்ட்டுக்கான ஓவர்வியூ கொடுக்குறேன். ஸோ லிஸ்ட் வந்து சும்மா எக்ஸ்ன்னு ஒரு லிஸ்ட்டை கிரியேட் பண்ணலாம். எக்ஸ் ஈக்குவல் டு லிஸ்ட் எப்படி கிரியேட் பண்ணுவோம்? ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸில். ஸோ இப்போ ஒரு 10, 20, 30, 40 அப்படின்னு ஒரு டேட்டா வந்து கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ டேட்டா டைப்புங்கிறது என்ன? ஜென்ரலாக ஒரு டேட்டாவை வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்குள்ள மெத்தட்ஸ். ஸோ லிஸ்ட்டுங்கிறது ஒன் ஆஃப் தி டேட்டா டைப். ஸோ இப்போ நான் ஒரு லிஸ்ட்டை கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ இந்த லிஸ்ட்டை வந்து பிரிண்ட் பண்ணுறேன். பிரிண்ட் எக்ஸ் இப்போ கொடுத்தேன்னா லிஸ்ட் பிரிண்ட் ஆகுதா? ஸோ இது லிஸ்ட் டைப் தானா எப்படி வெரிஃபை பண்ணுறது? ஸோ இதையும் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். பிரிண்ட் எக்ஸ் டாட் இல்லை டைப் ஆஃப் எக்ஸ். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு சின்டாக்ஸ் இல்லைன்னா பிரச்சனையே இல்லை. நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது, கூகுள் பண்ணாலே உங்களுக்கு வந்துடும். ஸோ எல்லாமே செல்ஃப் லேர்னிங் தான். இதில் எல்லாமே நான் ஒரு பேசிக் ஓவர்வியூ தான் தரேன் தவிர மீதி நீங்கள் உங்களுக்கு இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும், டெப்த்தாக தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் கூகுளில் இருக்குது, இல்லை நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது, W3 ஸ்கூல்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாமே உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன், இந்த லிங்க்ஸ் எல்லாமே. ஸோ இன்னைக்கோட கம்பேரிசனே இதுதான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ இது உங்களுக்கு டேபிள் கம்பேரிசனும் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இல்லை லிஸ்ட்னா எப்படி கிரியேட் பண்ணணும்? ஸ்கொயர் ப்ராக்கெட்டில். டப்பிள்னா வந்து ரவுண்ட் ப்ராக்கெட்ஸ். அப்புறம் செட் அண்ட் டிக்ஷனரினா கர்லி பிரேசஸ். இந்த மாதிரி அதோட என்ன டிஃப்ரென்ஸ்? இப்போ இது ஆர்டர்னு சொல்கிறாங்க, இது அன்ஆர்டர்னு சொல்கிறாங்க. தென் ஸோ இந்த மாதிரி நிறைய டூப்ளிகேட் வேல்யூஸ் இதில் அலோவ் பண்ணும், இது வந்து இது அலோவ் பண்ணாது. ஸோ இந்த மாதிரி நிறைய டிஃப்ரென்சஸ் இருக்குது. ஸோ இதை பற்றி கொஞ்சம் ஓவர்வியூ இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ பிரிண்ட் டைப் ஆஃப் எக்ஸ்ன்னு கொடுத்துட்டோன்னா லிஸ்ட்னு வருதா டைப் வந்து. இப்போ வந்து நான் லிஸ்ட் கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ இதே டேட்டாவை எடுத்து நான் இன்னொரு செல் எடுத்து டப்பிள் கிரியேட் பண்ணுறேன். டப்பிள் எப்படி கிரியேட் பண்ணுவோம்? ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்கு பதிலாக ரவுண்ட் ப்ராக்கெட்ஸ். ஸோ ரவுண்ட் ப்ராக்கெட் கிரியேட் பண்ணிவிட்டு இங்கே ஆல்ரெடி எக்ஸ் இருக்கனால நான் இங்கே ஒய்ன்னு கொடுத்துட்றேன். ஸோ இதே இதில் வந்து எக்ஸ் இருக்கனால கிளாஷ் ஆகிடும். ஸோ ஒய்ன்னு கொடுத்து நான் பிரிண்ட் பண்ணேன்னா இங்கே டப்பிள்னு வருது. கரெக்டாக? ஸோ இதை நான் திரும்ப காப்பி பண்ணி இப்போ ஒரு செட்டு கிரியேட் பண்ணுறேன். செட் எப்படி கிரியேட் பண்ணுறோம்? கர்லி பிரேசஸ். கர்லி பிரேசஸில் கிரியேட் பண்ணி இப்போ இது வந்து ஜட்டுன்னு வச்சுக்கலாம். சும்மா நம்மளோட இஷ்டம் தான். இந்த வேரியபிள் நேம் ஜட்டுன்னு வச்சு இங்கே செட்டுன்னு வருதா? ஸோ இப்போ 3 இது கிரியேட் பண்ணிட்டோம். ஒன்று லிஸ்ட்டு, ஒன்று டப்பிள், இன்னொன்று வந்து செட். டிக்ஷனரி மட்டும் கிரியேட் பண்ணல. ஸோ டிக்ஷனரி எப்படி கிரியேட் பண்ணணும்னு உங்களுக்கு தனியாக சொல்கிறேன். ஸோ இது 3 சிமிலராக இருக்கும். டிக்ஷனரி வந்து கீ வேல்யூ பேர்னு சொல்லுவாங்க. ஸோ அதை எப்படி கிரியேட் பண்ணதுன்னு அப்புறம் சொல்கிறேன். நெக்ஸ்ட் வந்து இப்போ 3மே கிரியேட் பண்ணிட்டோமா? ஸோ 3க்குள்ள டிஃப்ரென்ஸ் என்ன? கிரியேட் பண்ணுற மெத்தட். ஒவ்வொன்றும் கிரியேட் பண்ணுறதுக்கு மெத்தட் வந்து மாறுது. ஸ்கொயர் ப்ராக்கெட், ரவுண்ட் ப்ராக்கெட், அப்புறம் கர்லி ப்ராக்கெட்ஸ். தென் வேற என்ன டிஃப்ரென்ஸ் வரும்னா இந்த இண்டெக்ஸ், இந்த டேட்டா டைப் வந்து ஸ்டோர் ஆகுதுல, நம்ம டேட்டா வந்து கொடுக்குறோம், அது ஸ்டோர் ஆகுறது வந்து இது ஆர்டர்டாக ஸ்டோர் ஆகும். டப்பிளும் ஆர்டர்டாக ஸ்டோர் ஆகும். பட் செட் வந்து அன்ஆர்டர்டாக இருக்கும். ஸோ ஆர்டர்னா என்ன ஃபர்ஸ்ட்? ஸோ ஆர்டர்னா இப்போ டைப் இல்லை இண்டெக்ஸ் ஆஃப் எப்படி பார்க்குறது? எக்ஸ் டாட் இண்டெக்ஸ் ஆஃப் 10 அப்படின்னு கொடுத்தா இங்கே என்ன வரும்? 0ன்னு வரும். ஏன்னா இது இண்டெக்ஸ் எப்பயுமே ஸ்டார்ட் ஆகுறது வந்து 0, 1, 2, 3 அந்த மாதிரி தான் ஸ்டார்ட் ஆகும். ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் வந்து 0. ஸோ இது வந்து ஒரு லாஸ்ட்டாக இருக்கனால இது பிரிண்ட் ஆகுது அப்படியே. இல்லைன்னா நீங்கள் பிரிண்ட் கூட கொடுத்துக்கலாம், உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும் வேணாம். ஸோ இங்கே பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் போட்டிங்கன்னா 0ன்னு வருதா? இதையே வந்து நம்ம இப்படி கூட கொடுக்கலாம். எப்படி கொடுக்கலாம்னா எக்ஸ் ஆஃப் 0th எலிமெண்ட், அதாவது 0th இண்டெக்ஸில் என்ன ஸ்டோர் ஆயிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். அப்படின்னா 10 வரும். ஒர்க் ஆகுதா? ஸோ இதே வந்து
நீங்க டப்பிள் குடுத்தாலுமே வரும். இங்க எக்ஸ் இல்ல, ஒய். இத சேஞ்ச் பண்ணிக்கோங்க. 10y. இங்க 0, 10 வருதா? ஒருவேள நான் இங்க 10க்கு பதிலா இங்க 20ன்னு குடுத்தேன்னா, இங்க 1 வரும். 14 குடுத்தேன்னா 2, 3, 3 வரும். ஸோ இந்த மாரி நீங்க குடுத்துக்கலாம். பட் செட் இருக்குல்ல, செட் வந்து அலோ பண்ணாது. எப்படின்னா, இப்போ z இண்டெக்ஸ் அப்படின்னு குடுத்தேன்னா எரர் த்ரோ ஆகும். ஏன்னா செட் ஹாஸ் நோ அட்ரிபியூட் இண்டெக்ஸ். இண்டெக்ஸ் மெக்கானிசமே இத ஃபாலோ ஆகாது செட்ல. செட் வந்து சும்மா அப்படியே டேட்டா வந்து ஒரு ரேண்டமா ஒரு செட்டுனாலே ஒரு ப்ராபபிலிட்டில நெறைய யூஸ் பண்ணியிருப்பீங்க. அதுல இப்ப இப்ப டெக் ஆஃப் கார்ட்ஸ், இந்த கார்ட்ஸ், இந்த காயின் டாஸ் பண்றது இது எல்லாமே ஒரு சாம்பிள் ஸ்பேஸ்ல மாரி ஒண்ணு கிரியேட் பண்ணி, அதுல என்னென்ன பாசிபிள் சொல்யூஷன்ஸ் இருக்கோ அது எல்லாமே ஒரு செட்ல ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு, அது தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம யூஸ் பண்ணிப்போம். ஸோ அந்த கேஸ் தான் செட் யூஸ் பண்ணுவோம். ஸோ செட் வந்து இப்ப 0, 1, 2, 3 இந்த மாரி ஆர்டர்லலாம் ஃபாலோ ஆகாது. நெக்ஸ்ட் இன்னொரு வித்தியாசம் என்னன்னா, செட் வந்து அம் ஒரே வேல்யூ ரிப்பீட் பண்ண வைக்காது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க 40க்கு அப்புறம் திரும்ப 10 ஆட் பண்றேன். இப்ப இங்க என்ன நடக்குதுன்னு பாருங்க. இங்க 10 ஆட் ஆயிருச்சு. இங்க 10 ஆட் ஆயிட்டு அதுக்கப்புறம் இங்க வந்திருக்கா? தென் இங்க வந்து ஒரு 10 ஆட் பண்றேன். இங்கேயும் 10 ஆட் ஆயிருச்சு. டப்பிள்லயும். ஆனா இங்க செட்ல வந்து நான் 10 குடுத்தனாலும் ஆகாது. செட் இஸ் கலெக்ஷன். இதுல யூனிக்கா இருக்க நம்பர்ஸ் மட்டும் தான் எடுக்கும் தவிர, நீங்க ஏதாவது ரிப்பீட் பண்ணீங்கன்னா வராது. ஸோ இண்டெக்ஸும் பார்க்க முடியாது. ஸோ இதுதான் மேஜர் டிஃபரன்ஸ். செட் வந்து பிகினரா நீங்க யூஸ் பண்ண மாட்டீங்க அதிக இடத்துல. மேபி ப்ராபபிலிட்டி அந்த மாரி சமயத்துல வேணா யூஸ் பண்ணலாம். பட் நார்மலா யூஸ் பண்ண மாட்டீங்க. பட் டப்பிள்ஸ் வந்து எங்க யூஸ் பண்ணுவீங்கன்னா, பெர்மனன்ட்டா இந்த டேட்டா அப்படியே வச்சிருக்க போறோம் அப்படிங்கிற பட்சத்துல நம்ம யூஸ் பண்ணுவோம். லிஸ்ட் வந்து காமனா எல்லா இடத்துலயும் யூஸ் பண்ணுவோம். லிஸ்ட்டுக்கு பதிலா அரேஸும் நெறைய யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அரேக்குள்ள டிஃபரன்ஸும் நான் சொல்றேன். அரேஸ் பத்தி பார்க்கணும்னா, அது வந்து ஒரு இன்பில்ட் மாடியூல். மாடியூல்னா லைப்ரரிஸ். ஸோ லைப்ரரி செக்ஷன கவர் பண்றப்போ, அரே வந்து கவர் பண்றேன். ஸோ நம்பை லைப்ரரி இந்த மாரி நெறைய இருக்கு அரேஸ்க்கு. ஸோ அத பத்தி சொல்றேன். ஸோ நியூமெரிக்கல் கம்ப்யூட்டேஷன்ஸ் நெறைய பண்ணலாம். நெறைய பவர்ஃபுல்லான இதா இருக்கும். அரேஸ் லிஸ்ட்ட கம்பேர் பண்ணப்போ. லிஸ்ட்டும் அரேவும் சிமிலரா தான் இருக்கும். பட் அரேஸ் வந்து பிரிஃபர் பண்ணுவாங்க நெறைய இடத்துல. ஏன்னா அது நியூமெரிக்கல் கம்ப்யூட்டேஷன்ஸ் பண்ண முடியும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இத வந்து அப்படியே டிவைடட் பை 3 டோட்டலா டிவைட் பை 3 போட்டா வராது. ஸோ பட் ஆனா அரேல வந்து பண்ண முடியும். ஸோ இந்த மாரி நெறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு அரேல. அதுதான் பேசிக் டிஃபரன்ஸ். ஸோ இதுதான் வந்து லிஸ்ட், டப்பிள் அண்ட் செட்டுக்குள்ள டிஃபரன்ஸ். ஸோ நான் அது வந்து நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து லிஸ்ட் ஆர் மியூட்டபிள், டப்பிள்ஸ் ஆர் இம்யூட்டபிள் இருக்குல்ல. ஸோ மியூட்டபிள்னா சேஞ்ச் பண்ண முடியும். இம்யூட்டபிள் தான் சேஞ்ச் பண்ண முடியாது. அதுதான் அர்த்தம். ஸோ இது இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து பைதான் லிஸ்ட் ஆர் அரே மெத்தட்ஸ். மெத்தட்னா என்ன? ஸோ அப்பெண்ட் ஃபங்ஷன் எதுக்கு யூஸ் பண்ணுது? ஆட் அன் எலிமெண்ட் அட் தி எண்ட் ஆஃப் தி லிஸ்ட். ஸோ இந்த மாரி இன்சர்ட்னா ஆட் எலிமெண்ட் அட் த ஸ்பெசிஃபைட் பொசிஷன். பொசிஷன்னா இண்டெக்ஸ் வேல்யூ நீங்க ஸ்பெசிஃபை பண்ணலாம். ஸோ பாப்புங்கிறது டெலீட் அந்த பொசிஷன் வந்து டெலீட் பண்ணும். ஸோ ரிமூவ்னா ஸ்பெசிஃபைட் வேல்யூ இது பண்ணும். ரிவர்ஸ் பண்ணலாம், சார்ட் பண்ணலாம், எக்ஸ்டெண்ட் பண்ணலாம், கவுண்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாரி நெறைய ஃபங்ஷன்ஸ் இருக்கும். நீங்க செல்ஃப் எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதுல வந்து இன்னொரு வேல்யூ ஆட் பண்றேன். ஸோ எக்ஸ் டாட் அப்பெண்ட் 50. அப்பெண்ட் பண்ணனா லாஸ்ட் இது வந்து அப்படியே 50 வந்து அப்படியே ஆட் ஆயிரும். ஸோ இங்க என்ன வரும்னா 10க்கு அப்புறம் 50 வரும். பாத்தீங்களா 50 ஆட் ஆயிடுச்சு. பட் இதே வந்து நான் டப்பிள்ல ஏதாவது பண்ண முடியுமான்னு பார்க்கலாமா? அப்பெண்ட் டாட் 50 அப்படின்னு அதே தான் கொடுக்குறேன் பாருங்க. இங்க அப்பெண்ட் ஆகாது. ஏன்னா டப்பிள் வந்து சேஞ்சே பண்ண முடியாது. ஒன்ஸ் நீங்க கொடுத்துட்டீங்கன்னா எந்த இடத்துலயுமே சேஞ்ச் பண்ண முடியாது. எப்பெல்லாம் உங்களுக்கு ஒரு வேல்யூ கான்ஸ்டன்ட்டா இருக்கணும் அப்படிங்கிறப்போ நீங்க டப்பிள் யூஸ் பண்ணலாம். லிஸ்ட்டை வந்து எப்பெல்லாம் நீங்க வேல்யூஸ் வந்து சேஞ்ச் பண்ணிட்டே இருப்பேன் அந்த இடத்துல அப்படிங்கிறப்போ நீங்க லிஸ்ட் யூஸ் பண்ணலாம். டப்பிள்ஸும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். எப்பெல்லாம் அந்த ஒரு கான்ஸ்டன்ட்டா இந்த வேல்யூ தான் இந்த ஃபங்க்ஷனுக்கு இருக்கும். ஸோ சம்திங் ஏதாவது ஒரு டேட்டா வந்து இது மாறவே மாறாது அப்படிங்கிற பட்சத்துல டப்பிள்ஸ் யூஸ் பண்ணீங்கன்னா ஸ்டோரேஜ் சேவ் ஆகும். ஸோ இது எப்பவுமே அப்படியே தான் இருக்கும். லிஸ்ட் வந்து அப்பப்போ மியூட்டபிளாவே இருக்கும். நீங்க இப்ப நெக்ஸ்ட் டைம் தெரியாம மாத்தினா கூட அது மாறிடும். பட் டப்பிள்ஸ் தெரியாம மாத்தினா கூட மாறாது. ஸோ அதான் அட்வான்டேஜ் ஆஃப் டப்பிள். ஸோ இந்த மூணுக்குள்ள டிஃபரன்ஸ் இதுதான். மேஜர் டிஃபரன்ஸ் இதுதான். ஸோ இந்த அப்பெண்ட் ஃபங்க்ஷன் மாதிரி நீங்க வேற ஏதோ ஃபங்க்ஷன் சார்ட் பண்ணலாம், ரிவர்ஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய இது இருக்கு. ஸோ இங்க பாத்தீங்கன்னா இதை சார்ட்டிங் பண்ண முடியாது. டப்பிள்ஸ் ஆர் ஆர்டர்ட், எலிமெண்ட்ஸ் கேனாட் பி சார்ட்டட். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு உள்ள டிஃபரன்ஸ் வந்து எல்லாமே இருக்கும்.
ஸோ இந்த 3க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து டிக்ஷனரி பார்க்கலாம். ஸோ எல்லாமே நீங்கள் செல்ஃபில் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுல தான் இருக்கு. ஸோ டிக்ஷனரிங்கிறது என்ன? டிக்ஷனரினா ஒரு ஆர்டர்ட் கலெக்ஷன் ஆஃப் டேட்டா அன்ஆர்டர்ட் வித் கீ வேல்யூ பேர்ஸ். ஸோ இந்த அன்ஆர்டர் நீங்கள் போட்டிருக்கல இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து 100% ட்ரூ இல்லை. இப்போ பைத்தான் 3.6 வரைக்கும் வெர்ஷன் பொறுத்து இருக்கு. 3.6 வரைக்கும் அன்ஆர்டர்டாக இருந்துச்சு. 3.7லேருந்து ஆர்டர்டாக மாறிடுச்சு. ஸோ அது வந்து உங்களுக்கு பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. டிக்ஷனரி டோட்டலாகவே கொஞ்சம் கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட். இந்த 3 தவிர 3 விட நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ டிக்ஷனரி மியூட்டபிள். ஸோ டிக்ஷனரி எப்படி கொடுக்கணும்னு இங்கே போட்டிருக்காங்க பாருங்க. ஸோ நான் அதுக்கு வந்து இப்போ ஒரு ஸ்டூடெண்ட்டோட நேம் அண்ட் மார்க்ஸ் வந்து நம்ம எடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்கே ஸ்டூடெண்ட்டுன்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிட்டு இப்போ வந்து இங்கே வேரியபிளில் வந்து நான் இப்போ நேம் ஸ்டூடெண்ட்டோட நேம் வாங்கிக்கலாம். அப்போ வந்து டபுள் கொட்டேஷன்ஸில் நேம், அப்புறம் நேமுங்க நீங்கள் கொடுக்குறேன்ல. ஸோ இது வந்து கீ, டிக்ஷனரியில் கீன்னு சொல்லுவாங்க. இது அப்படியே நான் விட்டேன்னா செட்டாக மாறிடும். பட் இங்கேயே வந்து ஒரு கோலன் கொடுத்து நான் வந்து இங்கே வந்து நேம் இடத்துல இப்போ இன்ஃபர்மேஷன் ஹப் தமிழ் சும்மா ஐஹெச்டி அப்படின்னு கொடுத்துட்டேன்னா இது வந்து டிக்ஷனரியே மாறிடும். ஸோ இதுதான் கீ, இதுதான் வேல்யூ. இந்த கீ வேல்யூ பேர் இருந்தால் டிக்ஷனரின்னு சொல்லுவாங்க. பட் பார்க்க செட் மாதிரி இருக்கும். பட் செட்டுக்கு உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து இங்கே வேல்யூ இருக்கும். இப்போ அது வந்து எப்படி வெரிஃபை பண்ணுறது? இப்போ டைப் ஆஃப் ஸ்டூடெண்ட் கொடுத்தீங்கன்னா டிக்ஷனரின்னு வருதா? அதனால இது வந்து டிக்ஷனரி தான். பட் இதோட ரெஸ்ட்ரிக்ஷன் ஆகாது. இப்போ எனக்கு இங்கே மார்க்ஸ் ஆட் பண்ணணும்னா கூட இங்கே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ மார்க்ஸ் இது வந்து ஸ்ட்ரிங் வேரியபிள் தானே, நேமு மார்க்ஸ் அதெல்லாமே. ஸோ அதனால நீங்கள் டபுள் கொட்டேஷனில் கொடுத்துட்டு இப்போ இந்த இடத்துல வந்து நீங்கள் என்ன வேணால் கொடுத்துக்கலாம். இப்போ இங்கேயும் வந்து இப்போ உங்களுக்கு ஸ்ட்ரிங்காக வேணும்னா டபுள் கொட்டேஷனை தரலாம். இல்லை இன்டிஜராக வேணும்னா சும்மா 98 மார்க்ஸ் அப்படின்னு நீங்கள் கொடுத்துட்டு இப்போ நீங்கள் வந்து பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஸ்டூடெண்ட் பிரிண்ட் ஸ்டூடெண்ட் STUன்னு அடிச்சுட்டு இப்போ இன்னொரு ஷார்ட்கட் இருக்குது, ஜூபிட்டர் நோட் புக் அண்ட் மெனி ஐடிஸை சப்போர்ட் ஆகும். இந்த ஃபர்ஸ்ட் 3 லெட்டர் அடிச்சுட்டு இல்லை 2 லெட்டர் அடிச்சுட்டு நீங்கள் டேப் எடுத்துனீங்கன்னா அதுவே ஃபில் ஆயிடும் ஆட்டோமேட்டிக்காக. ஸோ டிபெண்ட்ஸ். இப்போ நான் ஒரு வேளை எஸ்டின்னு மட்டும் அடிச்சேன்னா இந்த மாதிரி நிறைய காட்டும். இப்போ 3 லெட்டர் அடிச்சேன்னா ஸ்டூடெண்ட் மட்டும் தான் இருக்கனால ஸ்டூடெண்ட் எடுத்துக்கும். டேப் ஞாபகம் வச்சுக்கோங்க, இது ஒரு ஷார்ட்கட். நீங்கள் பார்த்தீங்கன்னா நேம் ஐஎஸ்டி மார்க்ஸ் 98. தென் ஸோ இது வந்து டைப் ஆஃப் டிக்ஷனரி. தென் டிக்ஷனரியிலே நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இது எப்படி நான் இதுக்கு வந்து பைத்தானுக்கு வந்து பைத்தான் லிஸ்ட் ஆர் அரேக்கு வந்து இந்த மாதிரி மெத்தட்ஸ் இருக்குன்னு சொன்னல, இன்பில்ட் மெத்தட்ஸ் அப்பெண்ட் பண்ணுறது, சார்ட்டிங் பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி வந்து டிக்ஷனரிக்கும் நிறையாவே இருக்குது. இது W3 ஸ்கூல்ஸில் போய் இந்த பைத்தான் டியூட்டோரியல்ஸ்னு இருக்கும். ஸோ இதில் எல்லாமே போட்டிருப்பாங்க உங்களுக்கு. டிக்ஷனரி இது எல்லாமே நீங்கள் செல்ஃபில் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். நான் ஜஸ்ட் ஓவர் வியூ தான் தரேன் டிக்ஷனரினா என்னென்னு. ஸோ இந்த பேசிக்ஸ் தெரிஞ்சுட்டு நீங்கள் வந்து இதுக்கப்புறம் உங்களுக்கு எப்பெல்லாம் உங்களுக்கு ப்ரோக்ராமில் யூஸ் பண்ணணுமோ அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து டிக்ஷனரி மெத்தட்ஸ். ஸோ டிக்ஷனரியில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குன்னு இதில் வந்து போட்டிருக்கோம். ஸோ அப்டேட் ஃபங்க்ஷன் என்ன பண்ணணும்னா அப்டேட் த டிக்ஷனரி வித் ஸ்பெசிஃபைட் கீ வேல்யூ. அப்படின்னா இப்போ நான் அப்டேட் பண்ணலாம். இப்போ ஸ்டூடெண்ட் டாட் அப்டேட் என்ன பண்ணுறேன்னா இன்னொரு காலம் ஆட் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு தெரியல, சும்மா பர்சன்டேஜ்னு கொடுக்குறேன். பர்சன்டேஜ் வந்து ஒரு 100%. ஸோ லாஜிக் பார்க்காதீங்க, நான் சும்மா தான் இது கொடுக்குறேன். ஸோ பர்சன்டேஜ் வந்து 100 அப்படின்னு நான் கொடுக்குறேன். கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து பிரிண்ட் பண்ணிங்கன்னா ஸோ இந்த இடத்துல சின்டெக்ஸ் எரர். அதனால் ஓகே, இங்கே கர்லி பிரேசஸ் போடணும். ஸோ டிக்ஷனரிக்குள்ளே தான் ஆட் ஆகணும்ல. இப்போ பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ்னு ஒரு கீ வேல்யூ பேர் வந்து இங்கே ஆட் ஆயிடுச்சு. ஸோ இது வந்து அப்டேட் ஃபங்க்ஷன். ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. இப்போ பாப்னா இதை ரிமூவ் பண்ணிடும். இப்போ நான் அந்த ஓகே நான் பண்ணியே காமிச்சிடறேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ ஆட் பண்ணேன், பிரிண்ட் திரும்ப வந்து டெலிட் பண்ணுன்னு வச்சுக்கோங்க. ஸ்டூடெண்ட் டாட் பாப்னா லாஸ்ட் இருக்கிறத வந்து டெலிட் பண்ணும். ஸோ நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது கொடுக்கணும்னா டெலிட் பண்ணணும்னா ரிமூவ்னு ஏதாவது ஆப்ஷன் இருக்கும். கிளியர்
ஸோ இந்த மாதிரி எதை வேணா நீங்கள் கொடுக்கலாம். இங்கே பாப் அப்படின்னு கொடுத்துருக்கேன்னா எதனால் வருது? ஸ்டூடெண்ட் டாட் பாப். ஓகே, எலிமெண்ட் வித் அ ஸ்பெசிஃபைட் கீ. லிஸ்ட்டு வந்து இப்போ அரே அந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா பாப்புங்கிறது ரிமூவ்ஸ் த எலிமெண்ட் அட் தி ஸ்பெசிஃபைட் பொசிஷன். இங்கே வந்து ஸ்பெசிஃபைட் கீ, ஸ்பெசிஃபைடு கீயில் வந்து டெலிட் ஆகும். ஸோ நான் எந்த கீ டெலிட் பண்ணணும்னு கொடுக்கணும். ஸோ எனக்கு இப்போ பர்சன்டேஜ் ஆட் பண்ணேன், எனக்கு அது வேண்டாம்னா பர்சன்டேஜ் அப்படின்னு கொடுத்துட்டேன்னா இங்கே பர்சன்டேஜ் ரிமூவ் ஆயிடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொன்றுக்கும் என்ன இருக்குன்னு நீங்களே கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ஜஸ்ட் செல்ஃப் எக்ஸ்ப்ளோரேஷன் தான். ஸோ டிக்ஷனரி வந்து ஜஸ்ட் லைக் எ டேபிள்ஸ். இப்போ ஒரு காலம் டேபிளில் ரோ அண்ட் காலம்ஸ் இருக்கும்ல. ஸோ இந்த நேம்ங்கிறது ஒரு காலம், மார்க்ஸுங்கிறது ஒரு காலம், பர்சன்டேஜுங்கிறது ஒரு காலம். இப்போ அந்த அது கீழே நிறையா வேல்யூஸ் இருக்கும். மார்க்ஸ் நிறைய இருக்கும், பர்சன்டேஜ் நிறைய இருக்கும், நேம்ஸில் நிறையா இருக்கும். ஸோ இதெல்லாமே வந்து நிறைய இடத்துல நீங்கள் இந்த பாண்டாஸ் லைப்ரரி நம்பை யூஸ் பண்ணுறப்போ இந்த மாதிரி நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவீங்க. அது நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்க்கலாம். ஜஸ்ட் டிக்ஷனரினா என்னென்ன பேசிக்காக இப்போ தெரிஞ்சுக்கோங்க. அதில் என்னென்ன பண்ண முடியும் அப்படிங்கிறது நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். ஸோ ஜேசன் ஃபார்மெட்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறையா ஒரு மைண்ட் ஓப்பனாக வச்சுக்கோங்க, நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு இருக்குது. ஸோ இதுதான் இந்த வீடியோவில் நான் சொல்ல வந்தது. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.